श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्यसरि वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्री विष्णु पुराणम முதல் அம்சம் 6வது அத்தியாயம் வர்ணாசிரம தர்மங்கள். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் முதலியவற்றின் படைப்பு கிரமங்களை பற்றி பராசர மகரிஷி கூறியதும் மைத்ரேய முனிவர் அவரிடம், மகரிஷியே, அர்வாக்ஸ்ரோதஸ்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களுடைய படைப்பை பற்றி நீங்கள் சுருக்கமாக சொன்னீர்கள். இனி அவர்களுடைய குணங்களை பற்றியும் வர்ணாசிரம தர்மங்களை பற்றியும் ஆச்சார வேறுபாடுகளை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பராசர மகரிஷியிடம் மைத்ரேயர் கேட்கின்றார். பராசரர் தொடர்ந்து கூற ஆரம்பிக்கின்றார். ஆரம்பத்தில் பிரம்மன் மனிதர்களை படைக்க வேண்டும் என்று சிந்தித்த போது அவருடைய முகத்தில் இருந்து சத்வகுணமுடைய பிராமணர்கள் தோன்றினார்கள். அவருடைய மார்பில் இருந்து ரஜோகுணமுடைய க்ஷத்ரியர்கள் தோன்றினார்கள். தொடைகளில் இருந்து ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்த வைஷ்யர்கள் தோன்றினார்கள். பாதங்களில் இருந்து தமோகுணமுடைய 4ஆம் வருணத்தினவர் தோன்றினார்கள். இவ்விதம் பிரம்மதேவனின் முகம், மார்பு, தொடைகள், பாதங்கள் என்னும் அவயவங்களில் இருந்து பிறந்த பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்களை யாகங்களுக்குரிய செயல்களை செய்ய அவர் நியமித்தார். மைத்ரேயரே, இந்த 4 வகையான மக்களும் யாகங்களுக்கு முக்கியமானவர்கள். யாகங்களால் தேவதைகள் திருப்தி அடைந்து காலாகாலத்தில் மழை பொழிந்து மனிதர்களை திருப்தியுறச் செய்வார்கள். ஆகவே உயர்வுக்கு காரணம் யாகங்கள், அதுவும் மக்களால் முக்கியமாக செய்யத்தக்கவையாகும். வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒழுங்கீனங்களை விட்டு சத்மார்க்கத்தில் நடக்கக்கூடிய சத்புருஷர்கள் ஸ்வர்க சுகத்தையும் மோக்ஷானந்தத்தையும் யாகங்கள் வேள்விகள் செய்வதன் மூலமாக மனித பிறவியிலேயே அடைவார்கள். இவ்விதமாக பிரம்மனால் படைக்கப்பட்ட 4 வர்ண மக்களும் சாஸ்திர விசுவாசத்தினால் நிர்மலமான ஹிருதயம் உடையவராய், வினயம் உடையவர்களாய், சகலவிதமான கர்மங்களையும் செய்து கொண்டு காம குரோத லோபம் இல்லாமல் நினைத்த இடத்தில் நினைத்தபடி வசித்து நிர்மலமான விதயத்தில் இறைவனை தியானித்து தத்துவ ஞானம் பெற்று தெளிந்தவர்களாய் சத்கதி அடைந்தார்கள். இந்த 8 சித்திகள் என்ன என்பதை பார்க்கலாம். அவர்களுடைய மனம் தூய்மை பெற்றிருந்ததால், அங்கு தூயவரான ஸ்ரீஹரி வசிப்பதால் அவர்கள் தூய்மையான ஞானத்துடன் பகவான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைகின்றனர். இந்த காலத்தில் 8 வகை சித்திகளானது சிறந்து விளங்கிற்று. ஸ்கந்த புராணத்தில் 8 விதமான சித்திகளை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. சத்திய யுகத்தில் ரசத்திற்கு இயற்கையாகவே உல்லாசம் இருந்தது. அதனால் ரசோல்லாசம் என்ற பெயர் பெற்ற சித்தியாகும். இதனுடைய பெருமையால் மனிதன் பசியை போக்கிக் கொண்டார். அச்சமயம் மனிதர்கள் பெண் முதலிய போகவஸ்துக்கள் இல்லாமலேயே திருப்தியாக இருந்தனர். இதையே முனிவர்கள் திருப்தி என்ற 2வது சித்தியாக கூறினார்கள். அதனுடைய உத்தம தர்மம் எதுவோ அதையே 3வது சித்தியாக கூறினார்கள். அப்பொழுது மக்களின் உருவமும் ஆயுளும் ஒரே மாதிரியாக இருந்தது. இது 4வது சித்தியாகும். பலத்தினால் ஒன்று சேர்ந்து அதிகமான வலிமை உடையவர்களாக இருந்தார்கள். இது 5வது சித்தியாகும். பரமாத்மாவில் லயித்திருந்து தவம், தியானம் போன்றவற்றில் ஊன்றி இருத்தல் 6வது சித்தியாகும். இஷ்டம் போல உலாவருதல் 7வது சித்தியாகவும், மனம் ஒன்றுபடுதல் 8வது சித்தியாகவும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கிருதயுகத்தில் இருந்து திரேதாயுகம் தொடங்கிய போது நாராயணாம்சம் என்று சொல்லப்பட்ட காலம் தோன்றியது. இது அற்பமான சுகத்தை தரக்கூடியதாக இருந்தது. துச்சமான, கோரமான, துக்கமயமான பாவத்தில் ஜனங்களை ஈடுபட செய்ய வல்லதாக இருந்தது. ஹே மைத்ரேயரே, அதனால் மோகமும் லோபமும் வளர்ச்சியடைந்து அதர்மம் மிகுதியாக தலைப்பட்டது. ஆகவே மோட்ச மார்க்கத்திற்கு எதிரான ராகத்வேஷங்கள் மேல்பட்டன. அதனால் விஷ்ணுபதத்தை அடைய வேண்டிய இயல்பான சித்தியும் ரசோல்லாசம் முதலான 8 வகை சித்திகளும் கிடைக்காமல் போய்விட்டது.
இந்த எண்வகை சித்திகளும் க்ஷீணமடைந்து பாவங்கள் பெருகியதால் மக்கள் முழுவதும் போட்டிகளிலும் துன்பம் மேலிட்டதால் அதனால் ஏற்பட்ட துக்கத்திலும் அவதியுறலாயினர். மக்கள் மணல் பூமியிலேயும் மலை பிரதேசங்களிலும் ஜலம் நிரம்பிய பூமியிலும் வசித்துக் கொண்டு அதில் கோட்டைகள், கொத்தளங்கள், அகழி முதலான காப்புகளை உண்டாக்கிக் கொண்டு அங்கேயே நகரங்களையும் சுற்றி கிராமங்களையும் அமைத்துக் கொண்டு அதனால் ஒரு பட்டணத்தை நிர்மாணித்துக் கொண்டு மழையிலும் காற்றிலும் சீதத்திலும் உஷ்ணத்திலும் தங்களை காத்துக்கொள்ள வீடுகளையும் கட்டிக்கொண்டனர். இவ்வாறு குளிர், மழை, வெப்பம் ஆகியவற்றிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் வழியினை செய்த பின் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உழவு, பசுச்செல்வம், வாணிபம் முதலான தொழில்களை செய்யலாயினர். அதனால் விளைந்த சம்பா முதலான நெல், யவம், கோதுமை, சிறுதானியம், எள், பிரியங்கு, சோளம், கேழ்வரகு, தினை, உளுந்து, பயறு, சிறுகடலை, மொச்சை, கொள்ளு, துவரை, கடலை, கொண்டைக்கடலை ஆகிய 17 வகையான தானியங்களும் கிராமிய ஜாதிய தானியங்கள் என்று வழங்கப்பட்டது. நெல், உளுந்து, பார்லி, கோதுமை, சிறுதானியம், எள், சென்னல், கொள்ளு, சாமை, சென்னல், காட்டு எள், சாணி அரிசி, மூங்கில் அரிசி, மக்காச்சோளம் முதலான 14 விதமான தானியங்களும் கிராமிய ஆரண்யகங்கள் என்ற பெயருடையவர்களாக வழங்கப்பட்டது. இவைகள் அனைத்துமே வேள்விக்கு உண்டான பொருட்களாகும். வேள்விகளுக்காகவே இவைகள் உண்டாக்கப்பட்டன. வேள்விகளை தவிர பிரஜைகளின் பெருக்கத்திற்காகவும் இவைகளை கொண்டு இகபர உலகங்களை அறிந்த பெரியோர்கள் யாகங்களை செய்யலானார்கள். முனிசிரேஷ்டரே, யார் ஒருவர் தினம் யாகம் முதலான கர்மங்களை செய்தால் மனிதர்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு பரமசுகத்தை அடைவார்கள். யாருடைய மனத்தில் காலத்தின் கொடுமையால் பாவத்தின் விலை வளர்கின்றதோ அவர்களது சித்தம் வேள்வி செய்வதை பற்றி என்னவே எண்ணாது. அவர்கள் சத்கர்மங்களில் நம்பிக்கை இல்லாமல் பாவங்களை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு வேதங்களையும் யாகம் முதலிய நற்கர்மங்களையும் நிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வேள்விகளுக்கு தடை செய்பவர்களாகவும் உடலை வளர்ப்பதற்கான காரியங்களை செய்பவர்களாகவும் உலக நடத்தைக்கு பகைவர்களாய், கெட்ட நடத்தை உள்ளவர்களாய், தீய எண்ணம் கொண்டு குறுகிய எண்ணம் உடையவர்களாய், வேதங்களை நிந்திப்பவர்களாய், உலக நடத்தையை உடையவர்களாய் இருப்பார்கள். ஹே மைத்ரேயரே, இவ்வாறு ஜீவனத்திற்கு வேண்டிய உழவு முதலான சாதனங்களை ஏற்படுத்திய பிறகு பிரஜாபதியான பிரம்மன் பிரஜைகளை சிருஷ்டிக்க தொடங்கினார். பின்னர் அவர்களுக்கான ஸ்தானம், அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்கள் அனுசரிக்க வேண்டிய மரியாதைகள், வர்ணாசிரம தர்மங்கள் மற்றும் தங்கள் அறநெறிமுறைகளை ஒழுங்குபட பரிபாலிக்கும் முறை, அவர்களுக்கான உலகங்கள் ஆகியவற்றையும் ஏற்படுத்தினார். தன் கடமை தவறாத அந்தணனுக்கு பித்ருலோகத்தையும், யுத்த கஷேத்திரத்தில் புறமுதுகு காட்டாமல் வீரகதி அடையும் சத்திரியனுக்கு இந்திரலோகமும், தனது தர்மத்தை கடைபிடித்தொழுகும் வைசியனுக்கு மருத்துக்களுடைய உலகத்தையும், பணிவிடை செய்வதில் சிறந்த ஈடுபாடு கொண்ட 4ஆம் வருணத்திற்கு கந்தர்வலோகத்தையும் ஆக்கி வைத்தார். குருவுக்கு பணிவிடை செய்தொழுகும் பிரம்மச்சாரிகளுக்கு ஊர்துவரேதஸ்களான 88,000 யதீஸ்வரர்கள் வாசம் பண்ணுகின்ற திவ்யலோகத்தையும், தர்ம பாராயணர்களான வானப்பிரஸ்தர்களுக்கு சப்தரிஷி லோகத்தையும், சத்கர்ம பாராயணரான இல்வாழ்வானுக்கு பிரஜாபதி லோகத்தையும், சந்நியாசிகளுக்கு பிரம்மலோகமும் உண்டாகும்படி சங்கல்பித்தார். இவை அனைத்தும் கர்ம மார்க்கத்தில் உண்டாகிய புண்ணிய லோகங்களாகும். யோகீஸ்வரர்களுக்கான உலகம் மோட்சலோகமாகும். நித்தியம் யோக பயிற்சி செய்பவரும் பிரம்ம தியானம் செய்து கொண்டு பரம ஏகாந்திகளாக இருக்கின்ற மகாத்மாக்களுக்கெல்லாம் நித்தியசூரிகளுக்கு மட்டுமே காணப்படுகின்ற பரமபதம் கிட்டும். சந்திரன், சூரியன் முதலிய கிரகங்கள் எல்லாம் தங்கள் தங்கள் உலகுக்கு சென்று பின் திரும்பி வருகின்றனர். ஆனால் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்கின்ற துவாதச அக்ஷர மந்திரத்தை ஜபிப்பவர்கள் என்றைக்கும் திரும்பி வராமல் பரமானந்தத்தை அனுபவிப்பார்கள். இனி பாவகாரியங்களில் ஈடுபடுபவர்களான துர்ஜனர்கள் அடைய வேண்டிய உலகத்தை பற்றியும் கூறுகிறேன், கேட்பாயாக. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், மகாரௌரவம், ரௌரவம், அஷிபத்ரவனம், கோரம்,
காலசூத்திரம், அவீச்சிகம் ஆகிய நரகங்கள் அனைத்தும் வேதங்களை நிந்திப்பவர்களுக்கும் வேள்விகளுக்கு தடை விதிப்பவர்களுக்கும் தனக்குரிய தர்மத்தை விடுத்தவர்களுக்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பராசர மகரிஷி மைத்ரேயரிடம் வர்ணாசிரம தர்மங்கள் பற்றியும் அவற்றை கடைபிடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அவற்றை விடுத்து வேறு வழியில் செல்பவர்களுக்கு உண்டாகும் நிலைமை பற்றியும் எடுத்துரைத்தார். இது ஸ்ரீமத் விஷ்ணு புராணே பிரதம அம்சே ஷஷ்டோத்யாய சம்பூர்ணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.